அந்த மர்மமான சம்பவம் என்ன திரு தயாளன்? நான் பல்கலைக்கழகம் படிக்கும்போது, யூனிவர்சிட்டி படிக்கும்போது, எந்த யூனிவர்சிட்டி நான் சொல்ல விருப்பம் இல்லை. இது வந்து ஒரு 20 years பேக் படிக்கும்போது எங்களுக்கு வந்து இன் கேம்பஸ் அண்ட் அவுட் கேம்பஸ்ன்னு இருக்கும் அக்காமடேஷன். ஸோ காலேஜ் கடியாமான்னு சொல்லுவாங்க. அப்போ நான் ஒரு 5th செமஸ்டர் செய்யும் போது எங்களுக்கு வந்து அவுட் கேம்பஸ்க்கு கொடுத்தாங்க, காலேஜ் கடியாமான் அவுட் கேம்பஸ். அப்போ ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ரூம்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ரூமுக்கு போகும்போது அங்கே வந்து அந்த இன்சார்ஜ் இருப்பாங்க, லெக்சரர்ஸ், ஃபேலோன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அங்கே ஒரு இந்தியன் ஃபேலோ இருந்தார். ஸோ அவரை போய் எப்போதும் நம்ம கொஞ்சம் ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். ஸோ அவர் கூட போயிட்டு கொஞ்சம் முதல் நாள் வந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றது போய் பேசணும். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் செமஸ்டர் பிரேக் தான் போன டைமில் இந்த தோக்காடி வந்தார், சாமிலாம் கும்பிட்டுட்டு 3 பஸ்ஸு ஷாட்டிங்களை வெளியே கூட்டிட்டு போனாங்க. பேலன்ஸ் 3 பெரிய இது வந்து இன்னும் இங்கேயே தங்கிருச்சு, போக மாட்டேன்னு சொல்லிருச்சு, கொஞ்சம் பார்த்து இருந்துங்கடா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ நம்மளும் சரி பரவாயில்ல இப்போ சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் ராத்திரியெல்லாம் ரொம்ப வெளியே போக மாட்டோம், ரூம்ல தான் இருப்போம். இவ்வளோ கேள்விப்பட்டோம், அந்த ரூம்ல இருக்கீங்க. ஓகே, ரூம்ல இல்ல, அந்த காலேஜ் சொன்னாங்க. அது வந்து ஒரு அந்த ஹாஸ்டல், பெரிய ஹாஸ்டல்ல 300-400 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸோ இப்போ வெளியே சுத்தினா தானே நம்மளுக்கு ஆபத்து. ரூம்ல இருந்தா ஒரு இது இல்லையா, காலேஜ் ரூம்பே வந்து ஒரு ஹாஸ்டல்ல ஒரு 300-400 பேர் இருப்பாங்க, பக்கத்து ரூம்லாம் ஆள் இருப்பாங்களே. அப்ப நம்மளுக்கு வந்து அவ்வளவு ஒரு இது இருக்காது. அப்புறம் இப்ப எங்களுக்குன்ட்டு ஒரு கேங் இருந்துச்சு, நாங்க 3 பேர் ஒரு டீம்ல இருப்போம். சோ அப்ப என்ன கூட்டாளி என்ன செஞ்சுட்டாங்க, 2 பேர் ரூம்ல ஒரு கூட்டாளியும் இன்னொரு கூட்டாளியும் எடுத்துக்கிட்டாங்க. என்னைய வந்து ஒரு ரூம்ல தனியா விட்டாங்க, நீ இந்த ரூம் எடுத்துக்கோ அப்படின்ட்டு. அப்ப எனக்கு ரூம்மேட்னு ஒரு ஆள் இல்ல. பட் ஆனா என்னோட சீனியர்லாம் வந்து இந்த ப்ராக்டிக்கல்லாம் முடிச்சுட்டு அசைன்மெண்ட் செய்ய வந்தாங்கன்னா இல்ல கொன்வோக்கு வந்தாங்கன்னா என் ரூம்ல தான் வந்து தங்குவாங்க. பிளஸ் லைக் ஜூனியர்ஸ்லாம் வந்து ராத்திரி வெளியே போயிட்டு ரொம்ப லேட்டா வந்தாங்கன்னா கேம்பஸ் உள்ள பூ ரூம் இல்லைன்னா என் ரூம்ல தான் வந்து தங்குவாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும் போது ஆரம்பத்துல பூந்த டைம்ல இன்னும் ஒரு மாசம் 2 மாசத்துக்கு ஒண்ணுமே ஃபீலா இல்ல. அப்புறம் ஒரு 2 மாசம், நார்மலி 4 months பிளஸ் இருக்கும், 4.5 months இருக்கும். ஒரு 2 மாசம் ஓடிடுச்சு. இந்த 2 மாசம் சென்று ரூம்ல வந்து கொஞ்சம் ஒரு மாதிரியான வந்து மூவ்மெண்ட் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனா பார்த்தது இல்ல, இதெல்லாம் ஃபீல் பண்ணும், யாரோ ஒரு ஆள் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அப்போ அந்த ஒரு 2 months சென்றோடனே அப்போ நான் சொன்னேன் என் கேங்கில் 2 பேர் இருக்கும். ஒரு ஃப்ரெண்ட் வந்து பழைய கம்பவுண்ட் பண்ணிட்டாரு. அப்போ அந்த ஃப்ரெண்ட் என்ன செஞ்சாரு, வந்து என் ரூம்ல படுத்துட்டாரு. அப்போ ரூம்ல படுத்துட்டு தூங்கிட்டு இருக்கும் போது அவரு காலையில வரைக்கும் தூங்கவே இல்லை. ஸோ என் பெட்டு ரைட் சைட்ல இருக்கும், அந்த இன்னொரு ரூம் பெட் வந்து லெஃப்ட் சைட்ல இருக்கும்ல. அப்போ அவர் லெஃப்ட் சைட் பெட்ல படுத்துட்டு இருந்தாரு. அப்போ காலையில வரைக்கும் தூங்கல. காலையில ஒரு 5 o'clock போல வந்து எழுந்திரிச்சிட்டு ஒரு ரூம்ல தூங்கவே முடியல, யாரோ ஒரு ஆள் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க, நான் என் ரூம்ல போய் படுக்கிறேன்ட்டு போயிட்டாரு. என்னடா அவர் இந்த மாதிரி செய்யறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இருந்தாலும் எனக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருந்தது இல்லை. ஸோ அதனால நம்ம நார்மலாவே அந்த ரூம்ல நார்மலாவே தான் இருந்தோம். அப்புறம் அசைன்மெண்ட் சின்ஸ் கேம்பஸ்ல இருக்குது, ரூம்ல கம்ப்யூட்டர் இருக்குன்னா சம்டைம்ஸ் அசைன்மெண்ட் செய்யறதுக்கு இல்லாட்டி கேம் விளையாடுறதுக்குலாம் என் ரூமுக்கு வருவாங்க. அப்போ ஒரு கட்டத்துல என் கூட்டாளி வந்து கேம் விளையாண்டுட்டு இருந்தாரு. ஒரு விடிகாலம் 3-4 மணி இருக்கும், 3 to 4 o'clock இருக்கும்ல. நான் தூங்கிட்டு இருந்தேன் அந்த டைம்ல. திடீர்னு எழுந்திரிச்சு உட்காந்து சாமி பாட்டு பாடுறேன். நான் பாடுறேன் சாமி பாட்டு. நீங்க பாடுறீங்களா? ஓ, அவரு கேம் விளையாண்டுட்டு இருக்கிறாரு, நான் சாமி பாட்டு பாடுறேன். படிச்சுக்கிட்டு இருந்தேன். நானு டக்குன்னு எழுந்திரிச்சு பெட்டிலே உட்காந்துட்டு பாட்டு பாடுறேன். பட் அந்த ஸ்பிரிச்சுவலோட இது வந்து எனக்கு அறவே இல்லை. பட் இருந்தாலும் நான் சாமி பாட்டு பாடுறேன். அப்ப அவர் வந்து தட்டுனாரு, என்ன அதுல அப்படின்னோடனே அவர் திரும்பி பார்த்துட்டு ஒன்னும் இல்லைன்னு படுத்துட்டேன். அப்ப மறுநாள் காலைல சொன்னாரு, என்ன திடீர்னு விடுகால 3 மணி கழிச்சு உங்க சாமி பாட்டு படிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. தெரிஞ்சு போயிருப்பீங்களா? நானா அதேதான், என்னடா இது சம்பந்தமே இல்லாம சொல்றாங்களே அப்படின்ட்டு. என்னமோ இருக்குது, பட் ஆனா இருந்தாலும் நம்மள டிஸ்டர்ப் பண்ணல, நம்ம சாமி பாட்டு தானே பாடி இருக்கோம், நல்ல விஷயம் தானே, இது நம்மளுக்கு என்னமோ பவர் கிடைச்சிருச்சு போலக்கு. சோ அந்த மாதிரி இருந்தோம். அப்ப ஸ்டில் ஓகே. அப்புறம் ஒரு நாள் என் ஜூனியர் வந்து வெளியே போயிட்டு லேட்டா வந்தாரு. அப்ப அவர் வந்து என் ரூம்ல வந்து அந்த பெட்ல படுத்துக்கிட்டு இருந்தாரு. நான் கொஞ்சம் அசைன்மெண்ட் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஓகே, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு பாட்டுக்கு பிறகு பேசலாம். ஓகே. மர்மமான
சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364413333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். ராகாவில் மர்மதேசம். அதுக்கப்புறம் சொல்லுங்க திரு தயலன், அடுத்தது உங்க ஃப்ரெண்ட் வந்தாரு. ஃப்ரெண்ட் வந்து படிச்சுட்டு, ஆக்சுவலி எனக்கு ஜூனியர் வந்து படிச்சுட்டு இருந்தாரு. நான் அசைன்மெண்ட் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். மணி ஒரு விடிகாலம் 3-3:30 மணி போல இருக்கும். திடீர்னு நான் அவருக்கிட்ட இருந்து ஒரு பெரிய சத்தம் வந்துச்சு. அப்ப சத்தம் கொடுத்தது காலையில. அப்புறம் நான் ஒன்னும் சொல்லல. அப்புறம் நானும் படுத்துட்டு அப்புறம் எழுந்திரிச்சு காலையில இருந்தே என்னால ஆச்சு, இடத்துல பயங்கரமா சத்தம் கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு கேட்டோம். நான் தெரியல என்ன அதுன்ட்டுன்னு. அந்த பெட்ல படுத்தனால எனக்கு தெரியல, ஒரு பெரிய மிப்பி பாசா வந்துச்சு அப்படின்னாங்க. என்னடா இது, இவங்க ஒரு மாதிரியா சொல்றாங்களே அப்படின்ட்டு. சீல் இருந்தாலும் அவ்வளவு ஒரு பெரிய இது இல்லையா, எனக்கு தான் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்தது இல்லையா. அப்புறம் அதே மாதிரிதான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் ஒரு வாரம் 2 வாரம் அப்படியே அவளை விடைச்சிக்கிட்டு அந்த மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் 3-4 வாரம் சென்று இன்னொரு ஜூனியர் பையன் வந்தாரு. அவரும் வெளியே போயிட்டு வந்து அந்த ரூம்ல படுத்து அந்த பெட்ல படுத்தாரு. அவரும் வந்து ஒரு விடிகாலம் 3-4 மணி போல சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாரு. சரி என்னடா சத்தம் போடுறேன்னு நானும் சரி ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணி சொல்லிட்டாரு. 2வது ஒரு சத்தம் போட்டுட்டு இருந்தாரு. இப்ப 3வது ஒரு சத்தம் போட்டுருக்கேன். சரி காலையில என்னதான் கேட்போன்னு கேட்டேன். அவரும் மிம்பி பாசான்ட்டுன்னு சொன்னாங்க. ஆஹா, இது வந்து சம்திங் ராங்கா இருக்குது. அப்பதான் எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு. பட் இருந்தாலும் அந்த ரூம்ல என்ன டிஸ்டர்ப் பண்ணலன்னு நானும் படுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாள் வந்து அது வந்து முடிய போகுதுல, அந்த செமஸ்டர் முடிய போகுது. ரூம்ல படுத்துக்கிட்டு இருந்தேன். அப்ப ராத்திரியெல்லாம் படிச்சு தூங்கிட்டு இருக்கிறேன். அந்த ரூம்ல வந்து ஆளு நடந்துகிட்டு இருக்கிறது எனக்கு தூக்கத்திலேயே ஃபீல் பண்ணது. யாரோ ரூம்ல நடந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு கட்டத்துல வந்து அவங்க நடக்கிறத நிப்பாட்டிட்டு என் பெட்டை பார்த்துக்கிட்டு நிக்கிறாங்க. என் பெட்டை பார்த்து நிக்கிறது வந்து எனக்கு அப்படியே ஃபீல் பண்ணுது. ஏன்னா அந்த மூச்சு விடுறது, அந்த மாதிரி அந்த அந்த ஒரு மாதிரி சவுண்டு, அந்த ஹீட், அந்த மாதிரி வந்து என் பெட்டு பக்கத்துல நின்று என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல். ஆனா நீங்க பார்க்க முடியல அவங்கள. நான் தூங்கிக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு கண்ணு திறக்கையும் பயம். அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க வேற. ரொம்ப பயம் வந்தோடனே நான் என்ன செஞ்சேன், கால் கிட்ட இருக்கிற போர்வையை எடுத்து போத்திக்கிட்டு அந்த செவரு சைட்டா திரும்பிட்டு, நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல, நீ என்ன டிஸ்டர்ப் பண்ண, தூங்கிட்டேன். என்ன டிஸ்டர்ப் பண்ணது இல்ல. ஆனா அந்த பெட்ல போய் யாரு படுத்தாலும் டிஸ்டர்ப் பண்றது. ஆனா முத கூட்டாளி படுத்தது அவங்க தூங்குறதுக்கு டிஸ்டர்ப் பண்ணி காலை சொரன்றது அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அவரு வந்து கொஞ்சம் ரொம்ப சாமி பக்தியான ஒரு ஆளு. மீதி 2 பேரு தான் மாட்டிக்கிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்து அந்த ரூம்ல வந்து எப்படி ஃபீல் ஆகும்னா, வெடிகால 3 மணில இருந்து 5-5:30 மணி வரைக்கும் வந்து ஒரு பேட் வைப்ரேஷன் மாதிரி இருக்கும். அந்த 5:30 மணிக்கு வந்து மஸ்ஜித்ல அஸான் ஓதுவாங்க. அதோட காண போயிடும். 2 hours தான் ஷிஃப்ட் உங்க ரூம்ல. அதுக்கு அதுதான் மேபி அந்த டைம்ல தான் தூங்குற டைம் போலக்கு. அதனால அங்க வருவாங்க. அப்ப அந்த பெட்ல படுக்கிறது யாரு படுத்தாங்களோ, என்ன நான் தூங்குற இடத்துல நீங்க படுத்திருக்கீங்கன்னு டிஸ்டர்ப் பண்றாங்க போலக்கு. அப்புறம் அப்படி இப்படின்ட்டு கடைசி எக்ஸாம் வீக் 3 வீக்ஸ் வந்துருச்சு. அப்ப என்ன செஞ்சாங்க, பரீட்சைக்கு போகாத மணிக்கு ஓவர் நைட் எல்லாம் படிப்போம். அப்ப என் ரூமுக்கு தான் வருவாங்க, எல்லாம் உட்காந்து படிச்சுக்கிட்டு பரீட்சைக்கு போவாங்க. அப்ப ஒரு கூட்டாளி வந்துதான் கடைசி. அப்ப அவரு வந்துட்டு சரி படிச்சுட்டேன், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன்ட்டு பெட்ல படுத்தேன். அப்ப நான் சொன்னேன், பெட்ல படுக்காத, அப்புறம் உனக்கு என்னாச்சும் ஆயிர போது, காலைல நீ எழுந்திருக்காம போற, நீ என்ன செய்ய, மெத்திய எடுத்து தரையில போட்டுட்டு நீ தரையில பட்டுக்கோ, பெட்ல படுக்காது அப்படின்ட்டு. சரின்ட்டு அவர் படுத்துட்டு இருந்தேன். ஒரு விடிகால 4 மணிக்கு படான்னு என்ன எழுப்புறான். என்னடா அப்படின்ட்டு, யாரோ மெத்தையில மேய்ச்சிட்டு இருக்கிறாங்கடா அப்படின்ட்டு. ஆனா யாருன்னு தெரியல. ஆனா அந்த மெத்தை, இப்ப நம்ம மெத்தைய கீழே போட்டா யாராச்சும் மெத்தையை மேய்ப்பாங்களே, யாரோ மெத்தையை மேய்ச்சிட்டு இருக்கிறாங்கடா அப்படின்ட்டு. சரி எழுந்துச்சு ரூமுக்கு கிளம்பிடு. நல்ல வேலை மெத்தையை மட்டும் தான் மேய்ச்சி தூக்கி போட்டு இவரை மேய்க்கலையே. ஆனா இப்ப நம்மள வந்து பிசிக்கலா வந்து
இன்னும் ஒரு அசால்ட் அந்த மாதிரி டிஸ்டர்ப் அந்த மாதிரி இல்ல. ஆனா பட் அந்த பெட்ல போய் படுத்தவங்களுக்கு கன்ஃபார்மா வந்து அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துச்சுல. சோ அப்ப அந்த செமஸ்டரும் முடிஞ்சிருச்சு. அப்புறம் அந்த செமஸ்டர் முடிஞ்ச கையோட எனக்கு வேற காலேஜ் கடியாமான்னு கொடுத்துட்டாங்க. அப்ப நானும் பேக்லாம் பேக் பண்ணிட்டு ஒரே ஓட்டமா எடுத்தாச்சு. ஓடிடுடா கைப்பிள்ளன்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டீங்க. ஆமா, அந்த ரூம் பக்கத்தே போல. பட் ஆனா நெக்ஸ்ட் செமஸ்டர் வந்து வேற ஜூனியர் பையன்களுக்கு அந்த ரூம் கிடைச்சிச்சு. அந்த ஹோல் செமஸ்டர் அந்த ரூமோட லைட் ஆஃப் பண்ணாம தான் வந்து தூங்குவாங்க. ஐயோ. அப்புறம் ஜூனியர் பையன் இருந்த டைம்ல வந்து எல்லாம் ஃபைனல் முடிச்சு நானும் படிச்சு முடிச்சுட்டேன், வெளியே போறேன்னு சொல்லிட்டு அந்த காலேஜுக்கு சும்மா போய் பார்ப்போம்னு போன டைம்ல அந்த ரூம்ல வந்து என்ன நடந்துச்சுன்னு தெரியல. கூட்டாளிக்குள்ளார சண்டை நடந்து பிளேயிங் டைப் ஆஃப் ஆர்கியூமெண்ட் கோவம் வந்து அடிச்சு அந்த ரூம்ல அப்படியே ரத்தமா இருந்துச்சு. பட் ஆனா வந்து நத்திங் சீரியஸ்ல, இட்ஸ் ஜஸ்ட் அ மைனர் கட். பட் ஆனா வந்து அந்த பிரஷர்னால வந்து ரொம்ப ரத்தம் வந்துச்சு, அதுன்னு தெரியல. அப்ப அதோட தெரிஞ்சிச்சு இந்த ரூம் ஒரு மாதிரியான ரூம் தான், இந்த பக்கத்தே வராம இருக்கிறது நல்லதுன்ட்டுன்னு எஸ்கேப். அதோட நம்ம படிச்சு முடிச்சு வெளியாச்சு. கடவுள் புண்ணியம் தான் சொல்லணும், என்ன டிஸ்டர்ப் பண்ணது இல்லை. என்ன பார்த்த டைம்ல என்ன டிஸ்டர்ப் பண்ணாதுன்ட்டுன்னு போர்வை இழுத்து போட்டு தூங்கிட்டேன். மர்மதேசத்தில் உங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க 016-493-3333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்மதேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்மதேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்மதேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம். வணக்கம் வினோத், நடந்தது என்ன? இது வந்துட்டு நான் பேபியா இருக்கும்போது நடந்தது. ஸோ எங்க அப்பா வந்து லோரி டிரைவர். ஸோ அந்த டைம் வந்துட்டு ஐ திங்க் நான் கைப்புள்ளன்னு நினைக்கிறேன். நானே எங்க 2 அண்ணன், அவங்களும் 2 பேரும் சின்ன பையன் தான். ஸோ அந்த டைம் ட்ரிப் ஜாமா போயிட்டு ஐ திங்க் கேல் சம்திங் நினைக்கிறேன். அங்கே போய்கிட்டு பலே பண்றது தான். யாரையும் மாதிரி இருக்கும்ல, ரெஸ்ட் ரூம் மாதிரி இடம் ரெஸ்ட் பண்றது. அந்த மாதிரி இடத்துல தான் வந்து ஒரு மரத்துக்கிட்ட பக் பண்ணியிருக்காங்க அப்பா. ஸோ பக் பண்ணிட்டு அப்பாவும் 2 அண்ணனும் வந்து இறங்கி சாப்பிட வாங்க கூட்டிட்டு போயிட்டாங்களா அப்பா. ஸோ என்டர்ன் வந்துட்டு நான் அம்மாவும் நானும் தான் வந்து நான் பேபியா இருந்தேன். ஸோ நான் படுத்து இருந்தேன்னு சொன்னாங்க. ஸோ கொஞ்ச நேரத்துல வந்து என்னமோ சத்தம் கேட்டுச்சான். சத்தம் கேட்டு டொபுக்குன்னு வந்து லைக் வந்து ஒரு ஆள் வந்து லோரி மேல குதிச்சா அப்படி இருக்கும். இவங்களுக்கு ஃபீல் பண்ணிடுச்சா. குதிச்சோ நீ என்னவா இருக்கும், அவங்க அவ்வளோ பயந்துட்டாங்க தான். பட் வந்து அவங்க டக்குனு இறங்கல, ஒண்ணுமே பண்ணல. டக்குனு உள்ளேதான் உட்காந்துருக்காங்களாம். கொஞ்ச நேரம் சென்று அந்த கண்ணாடி இருக்குல்ல, லோரியோட கண்ணாடி பிடிச்சி ஸோ அது கொஞ்சம் கொஞ்சமா விரிஞ்சு 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 படபடன்னு கொட்டிருச்சான். அந்த உளுந்த வேகத்துல டக்குனு கொட்டினோடனே அங்க வேலை செஞ்சவங்க வந்து ஒருத்தவங்க மலாய்க்காரவங்க தான் நினைக்கிறேன், ஒரு தாத்தா மாதிரி. ஸோ அவங்க வந்து டக்குன்னு இறங்க சொல்லிட்டாங்களா. அங்க 2-3 பேர் வேலை செஞ்சவங்க 12 மணிக்கு மேல சம்திங் அந்த மாதிரி தான். பலே பண்றப்ப போய் கேரள ஜாமாலாம் எடுத்துட்டு 2வது பலே பண்றப்ப அத்தனை மணிக்கு வேலை செய்யறவங்க அந்த பக்கம் இருக்காங்க. சரி, ஓகே, நைட் ஷிஃப்டா இருக்கிறோம்னு வச்சுக்கோமே. அதான்க்கா அந்த லைக் வந்து டால் டன்னு இந்த இதெல்லாம் சாப்பிட்ற இடம் அந்த இதெல்லாம் நைட்லாம் இருக்காது. நம்ம டிராவல் பண்றப்ப சுத்தம் பண்றவங்க நினைக்கிறேன். சரி, ஓகே. அப்புறம் என்ன நடந்துச்சு? டக்குன்னு இறங்க சொல்லிட்டாங்க. டக்குன்னு இவங்களும் இறங்கிட்டோன்னு ஆனா அம்மா வந்து அப்ப வந்து மேல பார்க்க என்ன விழுச்சு அப்படி. இவங்க அந்த சுத்தம் பண்ணவங்களுக்கு எல்லாம் தெரியல என்ன தெரிஞ்சுன்னு கேட்டப்ப இவங்க சொல்லலையா. ஸோ டக்குன்னு வந்து கிளம்பிடலான்னு சொல்லிட்டு டக்குன்னு அப்பயே அந்த டைமே கிளம்பிட்டாங்களா. பட் 2வது ரிட்டர்ன் பிணையங்கள தான் வீடு. ஸோ ரிட்டர்ன் வரும்போல கண்ணாடியே இல்லையா. லைக் வந்து துணியை வண்டி மூஞ்ச ஃபுல்லா கட்டி கண்ணு வண்டி தெரியுற மாதிரி அந்த மாதிரி தான் வச்சு பலே பண்ணிட்டு வந்தாங்களாம். சரி, எப்படிதான் அந்த கண்ணாடி உடைஞ்சது அப்படின்னு தெரியல. உடைஞ்சிச்சுன்னா அது இன்ன வரைக்கும் அம்மாக்கு தெரியலன்னு சொன்னாங்க. அங்க பார்த்தவங்க கிட்ட கேட்டப்ப கூட அவங்க பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லி. பட் அவங்க தான் ஒண்ணுமே சொல்லலையே. அப்படி நமக்கு என்ன தெரியும் அது என்னன்னு? மேபி நேச்சுரல் காசா இருக்கலாம். இல்லக்கா, பட் நேச்சுரல்னா வந்துட்டு லைக் வந்து நார்மலா லைக் கல்லோ இல்ல வந்து ஒரு லைக் சம்திங் கொஞ்சம் பிராட்டான ஜாமாவா இருந்தா கூட நம்ம உளுந்தோம் டக்குன்னு அந்த கண்ணாடி விரிகிற அளவுக்கு உடையிற அளவுக்கு இருக்காது.
இல்ல இது லைக் வந்து ஒரு பெரிய ஒரு ஆளு குதிச்ச மாதிரின்னு சொன்னாங்க அம்மா ஃபீல் பண்ணாங்க. அவங்க குதிச்சப்ப அந்த அம்மா உட்காந்து இருக்காங்களா, முத்துவுல யாரோ ஓங்கி ஒரு அட்டி அடிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபீல் இருந்துச்சா அது குதிச்சப்ப. அந்த இம்பாக்டா இருக்கும் அந்த லோரி மூவ் அந்த இம்பாக்ட் வந்து 2 நாள் வரைக்கும் அம்மாக்கு அந்த ஃபீல் இருந்துச்சா அது சொன்னாங்க. லைக் நான் கேட்டேன். ஸோ தெரியலம்மா என்னதான் ஒருவேளை யாரோ எடுக்க வந்துட்டாங்களோ அப்படின்னு சொன்னேன். அம்மா என்னதான் நினைக்கிறாங்க, சரி என்ன நடந்திருக்கும் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறாங்க? எங்க தாத்தா வந்துட்டு இந்த மாதிரி லைக் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த இதெல்லாம் தெரியும், இந்த டிவோஷனல் சைட் ரொம்ப தெரியும். இது பண்ணோன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ இது அதான் இருக்கும் அப்படின்னு. என்னதான் சொன்னார் தாத்தா? அது என்னமோ தான் வந்து குதிச்சிருக்கான். லைக் வந்து பேபி இருக்குல்ல, ஸோ அது வந்து அந்த இடம் வச்சதும் சரியில்லை. ஸோ அந்த மரத்துக்கிட்ட இவங்க கொஞ்சம் பக்கிங் தான் அங்க இருக்குன்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. ஸோ அந்த இடம் ஏதாவது உழுவுறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்குமோ? இல்லையாக்கா, இலை உழுந்தாலும் அந்த அளவுக்கு உடையாது, சான்ஸ் இல்லையே. எப்படி திருப்பினாலும் சான்ஸ். அப்பா மேல ஏறி போய் செக் பண்ணாரா இல்லையா? இல்ல செக் பண்ணல. 2வது தான் எதுவுமே இல்லையாப்பா மேல. லைக் வந்து 2வது அவங்க ரிட்டர்ன் பண்ணி வந்து வீட்டுல வந்து செக் பண்ணப்ப கூட அந்த அளவுக்கு இல்லைன்னு சொன்னாங்க. பட் வந்து இது என்னமோ சம்திங் தான் வந்து லைக் வந்து அந்த டைம் வந்து பேபி எல்லாம் வச்சிருந்தனால. சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 0364413333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. மர்ம தேசத்தில் இடம்பெற்ற கதைகளை மீண்டும் கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷாக் என்ற ஆப்லயும் இருக்குங்க. SYOK லாங்குவேஜ் செட்டிங் தமிழ்னு செட் பண்ணுங்க. சர்ச் பட்டன்ல மர்ம தேசம்னு டைப் பண்ணுங்க. ஷாக் காஸ்ட் பக்கத்தில் மர்ம தேசத்தில் இடம்பெற்ற எல்லா கதையும் நீங்கள் கேட்கலாம்.